Hi friends, welcome back. நான் உங்க தேவ்கிரிஷ். இப்போ சம்மர் சீசன் வந்ததால இன்னைக்கு ஒரு டிப் ஒன்னு கொடுக்குறேன். என்ன விஷயம்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி க்ளீன் பண்றது, எப்படி நம்ம சம்மர்ல வந்து மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணனும்னா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற காம்போனன்ட் எல்லாம் எடுத்து வெளிய வச்சிருங்க. எம்டி ஃப்ரிட்ஜ்னு பார்க்காதீங்க. எல்லா காம்போனன்ட்டும் எடுத்து வெளிய வச்சிருங்க. பாத்துங்க. பாத்தீங்களா? ஓகே. இதுதான் எங்க காம்போனன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற அந்த ரேக் எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து வெளிய வச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இந்த மில்க் ஜோன் இருக்கு பாத்தீங்களா? மில்க் ஜோன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாட்டர் பாருங்க, டிப்பாது பாருங்க வாட்டர். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போற பைப்ல ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லா தண்ணியும் வெளியே வந்து இது மாதிரி ஃபால் ஆகும் பாருங்க. அப்படியே டிப்பாது பாருங்க. இது மாதிரி ஃபால் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த இது வந்து அடப்பு எதா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி விட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடப்பு போயிடுச்சுன்னா வெளியே இருக்கிற தண்ணி வந்து பின்னாடி சைடு வழியா ட்ரெயின் ஆயிடும். அது நீங்க எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி 2 months ஒன்ஸ் வந்து எடுத்து நீங்க வந்து க்ளீன் பண்ணிடணும். அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்க பண்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்மெல் வராம இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜை நல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணா துணி, இந்த துணியை வச்சு இந்த மாதிரி துணியை வச்சு தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி நீங்க அப்படியே இது பண்ணி புழிஞ்சிட்டு எல்லாமே தொடச்சிட்டு மற்ற ஐட்டம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பாருங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோர் பண்ற விஷயம் மட்டும் ஸ்டோர் பண்ணுங்க. மற்றெல்லாம் அன்யூஷுவல் திங்ஸ்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்க ஃப்ரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் இருக்கு, அந்த ரோட்டரி ஸ்விட்ச். இது வந்து என்ன ரேட்டிங்னா லோ, மிட், ஹை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல லோல வச்சீங்க. அதே மாதிரி நீங்க இந்த சம்மர் சீசன்ல மிட் வச்சீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒருவேளை ஹை வச்சீங்க. ஹைலயும் 5 இருக்கு, 6 இருக்கு. பாருங்க செட்டிங்கு. அப்புறம் இந்த சென்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கான். டீஃப்ராஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. டீஃப்ராஸ்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டிச்சுன்னா அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீஃப்ராஸ்ட் பட்டன் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இந்த கேபிலரி டியூப் வழியாக நீங்கள் உங்களுக்கு வந்து வெளியே ஃபால் ஆகிடும். இங்கே பாருங்க, இதுதான் அந்த தண்ணி என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வால்வு பைப் வழியாக வரும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கர் ஒரு விரலை வச்சு நீங்கள் உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு அடப்பு இருந்துன்னா டக்குன்னு எல்லா தண்ணியும் வரும், வெந்து வெளியே வந்துடும். இந்த பேனில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும். இது நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மேலே தூக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்படி கட்டிட்டு அப்படியே இந்த யூனிட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் அப்படியே கழிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான், மாட்ட வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரீசர் பாயிண்ட்டு. இதில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் கட்டிச்சுன்னா தயவு செஞ்சு வேறு எதுவும் வச்சு குத்தாதீங்க. குத்துனீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக்ஸாகாக போது பாருங்க, இது வழியாக தான் கேஸ் வந்து எல்லாமே பாஸ் ஆகும். இது வந்து சுற்றி 4 பக்கமும் இருக்கும். இதை தயவு செஞ்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதாகிடும். அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். பொறுமை கடலிடம் பெரிது. அதுதான். இந்த வாஷ் பண்ண திங்ஸ் எல்லாமே நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் கொண்டு போய்ட்டு நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு தேவை உள்ள ஐட்டம் மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணியாச்சு. வெளியே எடுத்து வச்ச ஐட்டம் எல்லாம் தூக்கி நம்ம உள்ளே வச்சாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.